கொண்டக்கடலையில் நம்ம கட்லட் செய்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை இது இப்போ வந்து நான் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் மாவாக இது நான் வந்து மிக்சியில் வந்து கொண்டக்கடலையை அரைச்சிட்டேன். கொண்டக்கடலையை வந்து ஊற போட்டு ஒரு அரை வெக்காடா வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த பல்லாரி வெங்காயத்தோட பல்லாரி வெங்காயம் ஒன்றும், ஒரு பரவாயில்லாத சைஸில் உள்ள பல்லாரி வெங்காயம் ஒன்றும், ஒரு பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை பிச்சு போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலையை போட்டுக்கிடலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவை நான் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போடுறேன். கொஞ்சம் வாசத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தனி வத்தத்தூள் வந்து அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கேன், அதனால நான் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ நான் ஏற்கனவே கொண்டக்கடலையை அவிக்கிச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கேன். அதனால இப்போ கொஞ்சோன்னு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு மட்டும். இப்போ உப்பு எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு விரைவி விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி இறங்கும். அதனால நம்ம தண்ணி தேவையா அப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். லேசாக தண்ணி தெளிச்சு பசஞ்சுக்கிடுவோம். தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது, லேசாக நம்ம தொளிச்சே பசஞ்சுக்கிடலாம். பசஞ்சிட்டு காமிக்க நல்லா நம்ம தட்டுற பதத்துக்கு நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கிட வேண்டியதா. இது நல்லா வந்துருச்சு. இது சிம்பிளாக தான் போட போகிறோம். இதை நல்லா ரவுண்டாக இந்த தட்டில் வந்து தட்டி வச்சுக்கிடலாம். ஃபுல்லாக தட்டி வச்சுட்டு காமிக்க. நமக்கு எந்த சைஸு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இதே போல் ரவுண்டாக தட்டி வச்சுக்கிடுவோம். இதே போல நம்ம தட்டி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு எடுக்கலாம். நான் இப்போ எண்ணெயை காய வச்சு போட்டு எடுக்க எப்படின்னு காமிக்க நான் தட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க கட்லெட்டை போட்டு எடுக்கலாம். கட்லெட்டை போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க. அப்போதான் உள்ளது நல்லா வேகும் வெங்காயம். கொஞ்சம் இந்த பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரந்தட்டியும் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நம்ம கட்லெட் எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை கட்லெட் வந்து நல்லா வாசமா வந்திருக்கு. நான் மச்ச இருக்கிறதையும் போட்டு எடுத்துடுறேன். கொண்டக்கடலை கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு நான் கட்லெட் பண்ணிட்டேன். இந்த இப்போ கொண்டக்கடலை முழு கடலையே அவிச்சு நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேன்பாங்க, ஓயாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம இப்படியும் செஞ்சு கொடுத்தோம்னா இது டேஸ்டாகவும் இருக்கும், அது சத்தாகவும் இருக்கும். நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆகிப்போச்சு. அதில் பிச்சு காமிக்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூடாக இருக்கு, அதனால பிக்க முடியல. வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு கட்லெட் ரெடி பண்ணியாச்சு.